தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கலை திருவிழா 2026ல கதை சொல்லல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதில தமிழ்லயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். அதில இன்னைக்கு நம்ம தமிழ் கதைய பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை ஒரு சாதாரண பையனின் கதை. ஆனா, அந்த பையன் நமக்கு ஒரு பெரிய பாடத்த கத்துத் தரப் போறான். அந்த பையன் பெயர் கார்த்திக். கார்த்திக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவன் போற இடமெல்லாம் 2 விஷயம் மட்டும் நடக்கும். 1 சிரிப்பு, 2வது பிரச்சனை. ஒரு நாள் பள்ளியில் இளையோர் திறன் போட்டி அறிவிச்சாங்க. யாரோ ஒருத்தர் பாட்டு பாடினாங்க, யாரோ ஒருத்தர் நடனம் ஆடினாங்க, யாரோ ஒருத்தர் பேச்சு போட்டிக்கு போறாங்க. நம்ம கார்த்திக் மட்டும் நானும் ஏதாவது டேலண்ட் காட்டணுமே அப்படின்னு யோசிச்சான். ஆனா டேலண்ட் எதுவுமே தெரியல. அதனால என்ன பண்ணான் தெரியுமா? அவனோட நண்பன் ஆடுற டான்ஸை காப்பி அடிக்க ஆரம்பிச்சான். 3 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டான். 4வது நாள் நடனத்தோட ஸ்டெப்பை விட மருத்துவமனை ஸ்டெப் தான் அதிகமாக நடந்தான். அடுத்த நாள் சரி பாட்டு பாடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணான். மைக்கு கையில் வந்ததும் முதல் வரி பாடுறதுக்குள்ளேயே ஒலிபெருக்கி ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ கீழே இருந்தவங்களாம் சொன்னாங்க, நல்ல வேலை எங்களை ஒலிபெருக்கி காப்பாத்திருச்சு. அடுத்தது ஓவியம். ஒரு மாம்பழம் வரைஞ்சான். வாத்தியார் கேட்டார், இது என்ன? கார்த்திக் சொன்னா, மாம்பழம் சார். வாத்தியார் சொன்னாங்க, நல்லா இருக்கு, ஆனால் மாம்பழமே இதை பார்த்தா அடையாளம் தெரியாதுன்னு சொல்லும். பாவம் கார்த்திக் வீட்டுக்கு முகம் சோர்ந்து உட்காந்துருந்தான். அப்போ அவன் தாத்தா கேட்டார், ஏண்டா முகம் சோகமாக இருக்கு? எல்லாத்தையும் சொன்னான். தாத்தா சிரிச்சிட்டு வயலுக்கு கூட்டிகிட்டு போனார். ஒரு விதையை கையில் கொடுத்துட்டு கேட்டார், இது என்ன விதை? இதுக்கு நிழல் இருக்கா? இல்லை. பழம் இருக்கா? இல்லை. அப்படின்னா இது பயன் இல்லையா? இல்லை தாத்தா, வளர்ந்த பிறகு தான் எல்லாமே வரும். தாத்தா சிரிச்சிட்டே சொன்னார், அதுதான் நீயும். இன்னும் வளராத டேலண்ட்டை பார்த்து நீயே உன்னை ஏன் இப்படி தாழ்த்திக்கிற? அந்த ஒரு வார்த்தை கார்த்திகையே மாத்திருச்சு. அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். யாரையும் பார்த்து காப்பி அடிக்கலை. தன்னோட முழுமையான திறமை என்னன்னு கண்டுபிடிச்சான். சில வருடங்கள் கழித்து அதே பள்ளியிலிருந்து அழைப்பு வந்தது. இந்த முறை போட்டியாளரா இல்லை, சிறப்பு விருந்தினரா. அவன் மேடைக்கு வந்ததும் அதே வாதியார் கேட்டாங்க, கார்த்திக், உன்னோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு. கார்த்திக் சிரிச்சிட்டு சொன்னான், நான் யாரையும் காப்பி பண்ணுறதை நிறுத்திட்டேன் சார். என்னோட வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எதாவது கதை வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.